திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணைமுகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கேவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். ஒரு நபர் சார் என்னோட எந்த காரியத்தை எடுத்தாலும் எனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் சார், எனக்கு பார்த்திங்கன்னா அந்த காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஜாதகம் இன்னும் பார்க்கல. கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேசின உடனே சார் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டோன்னே, எப்படி சார் ஜாதகமே பார்க்காம எப்படி சார் சொன்னீங்க, ஜாதகத்தை பார்க்காம எப்படி சார் நீங்கள் இதை எடுத்தீங்க, இது என்னோட ரீசர்ச் சார் அப்படின்னு. சரி எப்படி சார் அப்படின்னாரு. அது எப்படி சொன்னேன் அப்படிங்கிறத ஆன்மீக தகவலில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு மனிதனுடைய ஒரு 10 நிமிஷம் அப்படி உட்காந்து பேசிட்டிங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் ஃபெயிலியர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது நீங்களும் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். ஆன்மீக தகவலில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு அற்புதமான விஷயத்தை. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதுயுகம் ராசிகள் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள். மேஷராசி நண்பர்களே, நிறையா விஷயங்களில் முடிவெடுப்போம் பார்த்தீங்களா. இந்த வீடு மாறணும், இந்த இடம் மாறணும், இந்த இடத்துனால இந்த பிரச்சனை வருது, இந்த விஷயங்கள்னால இந்த ப்ராப்ளம் வருது, ஒரு கனெக்ட் பண்ணுவோம். அந்த கனெக்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். சில நேரங்களில் ஒரு விஷயம் 0.1 கரெக்டு, 0.1 to 10 கரெக்டாக இருக்கும், மீதி இருக்கிற 90% ஃபெயிலியராக இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ், உங்களுடைய மனநிலையும் நீங்கள் வியூகம் பண்ணக்கூடிய விதத்துலேயும் பொறுத்து இருக்குது. அப்போ இன்றைய தினத்தில் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் வெற்றி பெறும். பண விஷயத்தில் பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், இடம் விற்கணும், விற்று ஒரு பொருள் வாங்கணும், கண்டிப்பாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். ஒருத்தட்ட பணம் கேட்க போகிறது, ஒருத்தட்ட பேசுகிறது, ஒரு காரியத்தை சாதிக்கிறது, ஒரு விஷயத்துக்காக ஒரு ரெஃபரன்ஸுக்காக போகிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு சிபாரிசுக்காக போய் நிற்கிறது, இது போன்ற எல்லா காரியங்களுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில். இப்போ நான் சொன்னது பூரா பார்த்தீங்கன்னா 1 மணி 17 நிமிஷம் வரைக்கும். 1 மணி 17 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு பாதகங்கள்னு சொல்லுவாங்க. அதை எந்த காரியத்தால் தடங்கள், அந்த தடங்களாகி தான் அந்த காரியம் நடக்கும், சக்ஸஸ் ஆகும். பட் அதுக்கு பெரும் பாடுபடக்கூடிய வாய்ப்புகள். அப்போ காலை நேரத்தில் உங்களை எல்லா விஷயங்களும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எண்ணங்களில் தெளிவாக இருக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் மனசில் இருந்துருக்கு. எண்ணங்களில் ரொம்ப பர்ஃபெக்டாக தெளிவாக இருந்தீங்கன்னா காரிய அனுகூல்யம் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. மத்தியானத்துக்கு மேலே 1 மணி 17 நிமிஷத்துக்கு மேலே இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றவர்களை பற்றி பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இதெல்லாம் முயற்சி வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக தடங்கள் இல்லாமல் இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்கள், ரிஷபராசிக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். முயற்சி பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய நல்ல நாள். சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சரி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், இது நடக்கலை, இவா தப்பு, மற்றவங்களை குறை சொல்ல வேண்டாம். அந்த குறைக்கு முன்னாடி நம்ம ஏன் அதை பற்றி சரியாக சொல்லலை, நம்ம ஏன் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணல, நம்ம ஏன் சரியான ஐடியா கொடுக்கல. ஸோ ப்ராப்ளம் அங்கே கிடையாது, நம்மக்கிட்ட தான் இருந்துட்டுருக்கு. நாம் அதுக்கு சரியான வழிவகுத்து கொடுத்தால் கண்டிப்பாக அது வெற்றி பெறும். எனக்கு ரொம்ப 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 தெரிந்தவர்கள், மிகப்பெரிய நபருங்க. அவர் என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. நான் ஒரு நபர்கிட்ட இதை போய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் என்ன சொன்னீங்க அவர்கிட்ட, இதை போய் பண்ணிட்டு வான்னு சொன்னேன், இப்போ பாருங்கள் என்ன நடக்கும்னு பாருங்கள். நான் சொல்லிட்டு வந்த விஷயங்களில் பாதி தான் நடந்தது, மீதி நடக்கலை. உடனே அவர் சொன்னார், பாருங்கள் இவர்கிட்ட எப்படி சொல்லணும்னா, இதை போய்
இந்த இடத்துல இவர்கிட்ட இதை வாங்கிட்டு அங்கேருந்து இந்த ரூட்டில் வராமல் இப்படி வந்து ஒருவேளை அங்கே கிடைக்கலன்னா இங்கே வாங்கி இங்கேருந்து இப்படி பிளானிங் போட்டு கொடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. ஓ அப்படிங்களா, எஸ், இதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில விஷயத்தை யதார்த்தமாக சொல்கிறத விட அந்த பிளானிங் போட்டு அது தப்பாக அவங்க பேர்லன்னு சொல்கிறத விட நீங்கள் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அந்த காரியம் நடக்கும். ஆக இந்த தினத்தில் இதை தெரிந்துட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த கோடிங் எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க, எல்லா விஷயத்துக்கும் கோடிங் எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் கரெக்டாக ப்ராம்ப்ட் கொடுத்தா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சதை கொடுக்குறது. அதே மாதிரி நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அது ரோபோட்டிக்காக அது செய்து கொடுத்துருவாங்க, பிரச்சனைகள் கிடையாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்போவுமே நம்ம வெற்றி கொடுத்துட்டே வந்துடுறோம் அப்படின்னு சொன்னால் கடவுள் என்ன எதுக்கு நம்ம தான் ஜெயித்தோம் அப்படின்னுவோம். இன்றைய தினம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது தொழிலில் பணம் போடுறது, இது ரொம்ப உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து உங்கள்கிட்ட காசு வாங்குறது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிங்கன்னா நல்லது. வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம், டிக்கெட் புக்கிங் பண்ணுறது, ஒரு விஷயம் விரையந்தான் தெரிஞ்சு அந்த காரியத்தை பண்ணுறது, இதுக்கெல்லாம் இன்றைய தினம் ரொம்ப சாதகமாக இருந்துகிட்டுருக்கு. வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துகிட்ருக்கு, வேலை வாய்ப்புக்கு நல்லா இருந்துகிட்ருக்கு, ஆன்சைட் போயிட்டு வர்றது இல்லைன்னா ஒரு டூர் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு வர்றது, இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்ருக்கு. டாக்டர்கிட்ட போய் சர்ஜரி, அதே மாதிரி ஒரு மருத்துவம், ஒரு கன்சல்டேஷனுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இன்றைய தினத்தில் லாபம் வரும்னு எந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம், கவனமாக இருக்கணும். சில காரியம் தோல்வி அடைஞ்சதுன்னா நல்லதுக்கிட்ட அப்பா சாமி, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி ஒரு 10 ரூபா விரையமாச்சு, ஒரு 100 ரூபா விரையமாச்சு, ஒரு 1000 ரூபா விரையமாச்சு, ஒரு லட்ச ரூபா விரையமாச்சுன்னா நல்லது தான். ஏன்னா எத்தனையோ பின்னாடி நடக்கிறதுக்கு இது இப்போதைக்கே முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு நபர்களை பற்றிய குணங்கள் தெரிஞ்சால் அது அதை விட நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். பேர், புகழ், அந்தஸ்து, பதவி, வெற்றி, நினச்சது நடக்கும். ரொம்ப அற்புதமான நாள், ரொம்ப 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 அற்புதமான நாள். இல்லை சார் எங்கே சார் அப்படின்னு நீங்கள் இழுத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஜாதகத்தில் கிடையாது, ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செயலில் தான் இருந்துட்டுருக்கு. ஸோ இன்றைய தினத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி நடக்கலைன்னு நாளைக்கு வெற்றி கொடுத்துருவது, இன்றைக்கி நடக்கலை, இன்றைக்கி பேர் கொடுக்கலன்னு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பேர் கொடுக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இன்றைய தினம். நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் உங்களுடைய அருமை பெருமைகள், உங்களுடைய தொழில் பற்றி, உங்களுடைய எதிர்பார்ப்பை பற்றி சொல்லுங்கள். அவங்களால ஏதோ ஒரு உதவி, ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றி பெறும். கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் கவலைகள் பட்டுன்னு இருக்கக்கூடாது, பழசை நினச்சி கவலைப்படுறது. இது ஏன் தெரியுமா, இது யாராவது உங்களை தூண்டி விட்டால், யாராவது ஒருத்தர் உங்களை இது அப்படி இறக்கவே கூடாது. இன்றைய தினத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தினம். நான் பட்ட பாடு சார், கொஞ்சம் நந்து பாடல, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி யாராவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் சம்மந்தமான விஷயம் கடவுள் காமிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு அடுத்த முயற்சிக்குண்டான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், கவலையே பட வேண்டாம். இன்றைக்கி சந்திக்கக்கூடிய நபர்கள்ட்ட கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குறாங்களா, அந்த 10 நிமிஷத்தில் 8 நிமிஷத்துக்கு நீங்கள் உங்களை பற்றிய டீட்டெயிலை அழகாக அதில் ப்ளேஸ் பண்ணணும். அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களும் வாங்கிக்கணும். ஸோ இந்த நேரத்தை மட்டும் கடைபிடிச்சிட்டிங்கன்னா இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்துகிட்ருக்கும். கெட்டதெல்லாம் வரதான் செய்யும், அதை பார்த்து பயந்துக்கப்படாது. அதையும் சமாளிக்கிறதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சார் அஷ்டம சனி வாட்டுது சார், ஐயோ நான் பற்ற பாடு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும், போட்டு புரட்டி எடுக்குது, எமோஷ்னலாக புரட்டி எடுக்கும், மன ரீதியான கவலைகள் கொடுக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க, இதெல்லாம் உங்களை பக்குவப்படுத்துதுன்னு நினச்சிக்கோங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு, கன்னிராசிக்கு ரொம்ப நன்னா இருந்துருக்கு. ஆனால் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு செயல்படுத்துகிறீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ், என்னடா அது ஆரம்பத்துலேயே மைனஸை பற்றி பேசுகிறோம் அப்படிலாம் கிடையாது. ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றி யோசித்து செயல்பட்டிங்கன்னா
மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க. பிரயாணம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக அந்த மனக்கசப்புகள் தீரும். அதே சமயத்தில் சிறு சிறு முயற்சிகள் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைக்கி ஒரு 60% இருந்ததுன்னா 40% உங்களுக்கு தானாகவே இயல்பாகவே உங்கள் ஜாதகத்தினுடைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். தான தர்மங்கள்லாம் பண்ணிங்கன்னா பின்னாடி கோடி புண்ணியம் உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரது இன்றைக்கி டபுள் மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா 100 மடங்கு பலன் கொடுக்கும் இன்றைய தினத்தில். ஆக இன்றைய தினம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இந்த தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசிக்கு இன்றைக்கி கிரகங்கள் சாதகமாக இல்லை, சந்திராஷ்டமம் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது, காசிப்ஸ் இருக்கக்கூடாது, இரவு நேர பிரயாணம் வேண்டாம், முயற்சி முடியாத காரியம் பண்ண வேண்டாம். அதுக்குன்னு இன்றைக்கி சும்மா இருக்க வேண்டாம். செயல்படுத்தக்கூடிய எல்லா காரியம் ஆஃபீஸுக்கு போங்க, பேசுங்க, எல்லாம் பண்ணுங்கள். பட் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய சிந்தனையில் உங்கள் மனசை வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது வம்புக்கு இழுத்தாங்கன்னா பக்கத்துலேயே போயிடாதீங்க, பேசவும் செஞ்சிடாதீங்க, லீடும் கொடுக்காதீங்க. ரொம்ப கவனமாக இன்றைய தினத்தில் செயல்பட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கிறிஸ்பாக கரெக்டாக எடுத்து சொல்லிட்டிங்கன்னா மற்றவங்க தப்பாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. பாதகம் இல்லாத, அதாவது ப்ராப்ளமே இல்லாத நாளாக மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமண காரிய கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். சில டிஸ்கஷனில் உங்களுக்கு சாதகமாகவும் அவங்களுக்கு சாதகமாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய சில விஷயம் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கிறதுக்குன்னா நாளாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைலாம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். நீங்கள் ஏதேனும் ஒரு பதவி பேர் புகழில் இருந்தீங்கன்னா, அதாவது எப்போவுமே இதெல்லாம் கிடைக்கிறது பெருசு கிடையாது, அதை கரெக்டாக பாதுகாக்கிறது தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கரெக்டாக அதை பாதுகாத்துன்னு வந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த நிறைய மொபைலில் கேம் விளையாடுறது, அதே சமயத்தில் நிறையா டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, சோஷியல் மீடியாலே டயத்தை அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்கினீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவியின் மூலம், மனைவி கணவர் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். சின்ன சின்ன விஷயங்களில் விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் மத்தியானத்துக்கு மேலே. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும். சிறு சிறு மாற்றம் கூட மன திருப்தியை கொடுக்கக்கூடிய நாள். வீட்டு பக்கத்தில் கோயிலுக்கு போய்விடுங்க, அப்பாடா. ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போய்ட்டு அப்பாடா. இன்றைக்கி கணவன் மனைவி ஒற்றுமைகள் கூடி வரும். குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இடமாற்றம் மன மகிழ்ச்சி, வேலை மாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில காரியங்களில் ரொம்ப அதை ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன், இதெல்லாம் என்னால் முடியாது, அப்போதைக்கு சண்டை வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் பரவாயில்ல, முடியாதுன்னு சொல்லிட்டாலும் நம்ம பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட கிளியராக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிடுவீங்க. அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை. ஆனால் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு சோதனையாகவே உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும். அந்த சோதனையை வெற்றி பெற்று அடுத்த விஷயத்துக்கு போவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா பிள்ளையார் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப சாதகமாக இருக்குது. விரும்பினவர்களை சந்திக்கிறது, பிடித்தமானவர்களை சந்திக்கிறது, விரும்பின காரியங்களில் வெற்றி பெறுறது, நீங்கள் நினச்சது நடக்கிறது, நீங்கள் நினச்ச விஷயங்கள் இன்றைக்கி நிச்சயமாக சக்ஸஸ் ஆகுது. தொழில், வேலை, படிப்பு, நபர்கள், இது போன்ற எல்லா விஷயங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு. குறிப்பாக சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி உட்காந்து டிஸ்கஷன்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும். நிறைய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு இன்றைக்கி 4 பேர்த்த சந்திக்கிறோமா, சாதாரணமாக 4 பேர்த்த சந்திக்கிறோமா, இன்றைக்கி ஒரு 10 பேர்த்த சந்திங்க, கண்டிப்பாக உங்களுக்கு காரிய வெற்றி ஆகும். இந்த மாதிரி இன்றைக்கி முயற்சி எடுத்தால் விருச்சிகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக லாபம் லாபம் லாபம். கடனை அடைக்கிறதுக்கு முயற்சிங்கன்னா லாபம். கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக லாபம். நிச்சயதார்த்தம், சீமந்த, கல்யாணமெல்லாம் எங்கே சார் அப்படியெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டவங்களுக்கு உட்காந்து பேசினீங்கன்னா அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குன்னா நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கும். தெய்வ கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு சொந்தக்காரங்கிட்ட உட்காந்து பேசு, உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இன்றைய தினம் உண்டு. மகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு, கும்பராசிக்கு இன்றைய தினம் பார்த்துட்டோம்னா கிரகநிலை இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஃபுல்லாக இன்ற நாள் பொழுதுமே நன்னா இருக்குது. கோவங்க கண்டிப்பாக வரும். யாராவது எரிச்சல் விட்டுற மாதிரி, இரிட்டேஷன் பண்ணுற மாதிரி கதையை யாராவது இப்படி டியூன் பண்ணி விடுவா. கோச்சுக்கவே கூடாது, நிதானமாக செயல்படணும். அப்படி பட்டுவிட்டேன்னா
அடுத்த நிலைக்கு வருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள், சகோதர சகோதரி, அம்மா, தெரிந்தவர்கள், ரொம்ப தெரிந்தவர்கள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் இருக்கும். கும்பராசி நண்பர்கள் இன்றைக்கி ரொம்ப சாதகமாக இருக்குது, ரொம்ப சாதகமாக இருக்குது. மனசில் நினச்சது நடக்கும், குழப்பமெல்லாம் இருக்கவே வேண்டாம். தெளிவாக முடிவெடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும். ஆனால் ஒன்று விஷயம், இந்த மூச்சு சம்மந்தமாக, லங்ஸ் சம்மந்தமான பிரச்சனை இருந்துட்டு இருக்கவங்க, சளி சம்மந்தமான ஒத்த தலைவலி, இவங்க மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி இன்றைய தினம் அது நீர் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கு, கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லா காரியம் உங்களுக்கு வெற்றி தான். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் பேச ஆரம்பித்தா என்ன பேசுன்னு தெரியாமல் டைம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இல்லை ஆரம்பித்தா நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தேன். பேசுகிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை தான் பேசணும், இதை பேசப்படாது, ரொம்ப பேசிட்டோம், இது பேசினா எனக்கு பணம் கிடைக்கிது, பேசினா ஒன்றுமே கிடைக்காது, இது பேசினா எனக்கு பிரயோஜனம், இது பேசினா ஒரு பிரயோஜனம் கிடையாது, தேவையில்லாமல் பேசிட்டுருக்கேன், என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன், அவளை பற்றியே. இன்றைக்கி ஒருத்தட்ட உட்காந்தேன் சார், ஐயோ பேசினாங்க, அந்த மாதிரி உங்கள் பேரை மாறிடக்கூடாது. இதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியது. அதாவது ஒரு செயல் புரியறதுக்கு முன்னாடி இதில் என்ன லாபம், இதனால் என்ன பிரயோஜனம். நம்ம சில பேர் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாள், தேவையில்லை அழுதுகிட்டே தான் உங்களை அழுக மூஞ்சின்னு சொல்லிடுவாள். ரொம்ப உங்கள் தைரியத்தை காமிச்சா ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டுருவா. ஸோ ரொம்ப எதுலேயுமே பேலன்ஸ்டாக இருந்துட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே 1 மணி 17 நிமிஷத்துக்கு மேலே பண வரவுகள் கூடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். வெளிநாடு பிரயாணம் லாபத்தை கொடுக்கும். படிப்பு சம்பந்தமான விஷயம் லாபத்தை கொடுக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடும் கோ வழிபாடு, அதாவது கோ பூஜை பண்ணுற வழிபாடும் ரொம்ப விசேஷமான வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நான் சொன்னேன், அதாவது ஒருத்தர் ஒரு நபர் வந்தார், அவர் உட்காந்து சார் எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னார். பட் அவர் பேசக்கூடிய ஒரு 10 நிமிஷத்தில், சார் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, எப்படி சார் என் ஜாதகம் பார்க்கல, ராசி நட்சத்திரம் எதுவுமே பார்க்கல, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, நீங்கள் பார்க்குறதுக்கு அதுக்கு முன்னாடி எப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்டார். இது ஒரு அற்புதமான ஒரு முறை ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. யார் ஒருத்தர் அப்பா, அம்மா, மாமனார், மாமியார், பெரியவங்களை பற்றி குற்றம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சூரியன் கெட்டு போயிடும், சந்திரன் கெட்டு போயிடும். அடுத்தது எவர் ஒருவர் இட சம்பந்தமான விஷயங்களை அதுக்கப்புறம் பேசக்கூடியது சரியில்லை, அது இது இல்லைன்னு சொல்கிறாங்களோ, ஆரோக்கிய விஷயத்தை பற்றி க்ஷீணம், அதாவது ஆரோக்கியம் சம்பந்தமான ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறாங்களோ, செவ்வாய் வீக் ஆகிடுச்சு. மனக்குழப்பத்தோடு பேசினா சந்திரன் வீக் ஆகிடுது. அடுத்தது எடுத்த உடனே நகைச்சுவையாகவே பேசிகிட்டு இருக்காங்க, சப்ஜெக்ட்டுக்கே வரல, புதன் போயிடுச்சு, அவங்களுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகளை பற்றி குற்றம் சொல்கிறாங்க, இறைவனையே பற்றி சொல்கிறாங்க, ஏன் பேசக்கூடிய ஜோதிடரை பற்றி சொல்கிறாங்க, இன்னொரு ஜோதிடரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, இந்த பூஜை பண்ண நடக்கலாம், அந்த பூஜை அதை பற்றிலாம் சொல்கிறாங்க. குரு கெட்டு போயிடுது. பண பிரச்சனைகளை ஆரம்பத்திலேருந்தே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கடன் பிரச்சனையே சொல்ல சுக்கரன் போச்சு. மனைவியை பற்றி கணவரை பற்றி மனைவியோ பேசினாங்களும் சுக்கரன் போச்சு. அல்லது அவங்கள தன்னைத்தானே டேக் கேர் பண்ணிக்கல, அவங்க ட்ரெஸ்ஸிங் சரியாக பண்ணல, அவங்க தன்னைத்தானே சுக்கரன் போச்சு. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பாஸ்ட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, யாரை இறந்தவர்கள் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, தடங்கள் பற்றியே பேசிட்டாங்க. சனி பகவான் பேசும்பொழுது அந்த ரொம்ப அப்படியே ஒரு கெத்தாக இருக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்கிறது சொல்லு, போச்சு. ஸோ ராகு. அடுத்தது பார்த்திங்கன்னா சொன்ன விஷயத்துக்கும் பேசுகிற விஷயத்துக்கும் இவங்க அதாவது அறிவுரையை கேட்க இவங்க அறிவுரை சொல்லிட்டு இருப்பா. கேது. இப்படி கவனித்து பார்த்தாலே இந்த கிரகங்களை வைத்து உங்கள் ஜாதகத்தையும் சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பேசக்கூடிய நபர்கள்ட்ட நீங்கள் யோசித்து பாருங்கள், அவங்க உட்காந்து பாருங்கள், அவங்க எதை பற்றி பேசுகிறாங்களோ அப்படியே அந்த நபர்கிட்ட பழகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதே பிளானட் வீக் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். சில பேர் நிறையா எங்கிட்ட கேட்கும் பொழுது, சார் இந்த காரியம் நடக்கலை, யாராவது இதை பற்றி புலம்பிகிட்டே இருந்தாங்களாமா? ஆமாம், எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இதை பற்றி தான் புலம்பிகிட்டே இருப்பாங்க. அதே வைப்ஸ் உங்களுக்கும் ஒட்டி எடுத்து வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் உங்கள் காரியத்தில் வெற்றி பெறணும்னா இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள்ட்ட ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பிளானட் வீக்காக இருக்கோ அதனால் அதை பார்த்துட்டு அதை அப்புறம் சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.